சொந்தங்கள் அனைவருக்கும் டாப் சதீஷனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம நம்மளுடைய 43வது கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்கறோம்னா 11 கீழ்கணக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 11 கீழ்கணக்குல நம்ம 2 கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு 11 கீழ்கணக்குல நம்ம பார்க்கறது 3வது கிளாஸ். சரியா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? மருந்து நூல்கள், மும்மருந்துன்னு சொல்லலையா? 3 மருந்து இருக்கும். திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம் இருக்கு இல்லையா? இந்த 3 தான் பார்க்க போறோம். திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், இந்த மருத்துவ நூல்களான 3 நூல்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரிங்க, இந்த 3 பேர் என்ன இருக்கும்? மருந்து பேரோட இருக்கும். சரி, அதை வச்சா நம்ம பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் என்ன இருக்கு, இதுல இருக்க பாடல் வரிகள்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் திரிகடுகம் யாருங்க அப்படின்னு கேட்டா நல் ஆதனார். திரிகடுகம் யாரு? நல் ஆதனார். திருநெல்வேலி மாவட்டம் திருத்து அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் தான் நல் ஆதனார். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் ஒரு போர் வீரனா இருக்கலாம்னு சொல்றாங்க. எப்படிங்க அப்படின்னா, இவருடைய பாயிரம், அதாவது திரிகடுகத்துக்கு பாயிரம் எழுதியிருப்பாங்க. பாயிரம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு நூலுடைய முன்னுரை ப்ரிஃபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ரிஃபேஸ்ல எழுதியிருப்பாங்க. இதுதான் பாயிரம். பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் எல்லாம் சொல்லுவோம்ல. அதுல வேற என்ன சொல்லியிருக்காங்க? செரு அடுத்தோள் நல் ஆதன். செரு அடு தோள் நல் ஆதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க என்ன இருக்கா? இவர் ஒரு போர் வீரனா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேங்க. திரிகடுகம் எழுதினவர் யாரு? நல் ஆதனார். நல் ஆதனார் திருநெல்வேலி மாவட்டத்துல திருத்துங்கிற ஊர்ல பிறந்தவர். இவரை பத்தி சொல்லும்போது செரு அடுத்தோள் நல்லாதன் அப்படின்னு பாயிரத்துல இருக்கிறதுனால இவர் ஒரு போர் வீரராக இருக்கலாம்னு சொல்லப்படுது. அது மாதிரி இந்த நூல் பாத்தீங்கன்னா திரிகடுகத்துல எத்தனை பாடல் இருக்குன்னா 100 பாடல் இருக்கு. இது எல்லாமே வெண்பால் எழுதினது, அதனால 100 வெண்பாக்கள்னு சொல்லியிருப்பாங்க. வெண்பால் எழுதினது, மருந்தின் பெயரால பெயர் பெற்றது. இது என்னங்க திரிகடுகம்னு சொன்னா, திரினா 3ன்னு அர்த்தம். திரினா என்னங்க? 3. கடுகம்னா காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரமான 3 மருந்து பொருட்கள் சேர்ந்தது, அதான் திரிகடுகம். எது? சுக்கு, மிளகு, திப்பிலி. சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 காரமான சேர்ந்த ஒரு மருந்து பொருள். அது மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் 3 கருத்துக்களை சொல்லக்கூடியதான் திரிகடுகம். சரிங்க, இவ்வளவுதாங்க. நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இவ்வளவுதான். திரிகடுகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 100 பாட்டு இருக்கும். ஒவ்வொரு பாட்டிலையும் 3 கருத்துக்கள். ஏன்னா திரிகடுகம்ங்கிறது என்ன? திரினா 3, கடுகம்னா காரம். காரமான 3 மருந்து பொருட்களை ஒன்னா சேர்த்ததும் திரிகடுகம். ஸோ அந்த வகையில அதே மாதிரி 3 மருத்துவ பொருட்களை 3 கருத்துக்களை சொல்றதான் திரிகடுகம். பாடுனது யாரு? செரு அடுத்தோள் நல்ல ஆதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நல்ல ஆதனார் திருநெல்வேலி மாவட்டத்துல திருத்துங்கிற ஊரை சேர்ந்தவர். இவருடைய பாடலை பார்க்கலாமாங்க? நமக்கு முக்கியமான பாடல்கள் என்ன கொடுத்திருக்காருன்னு பார்ப்போம். நமக்கு அதானங்க. இதுல எல்லாமே அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் கொஞ்சம் கம்மியா வாட்டிஸ் வாட்டாபிள் தான் இருக்கும். பாடல் வரையும் நம்ம படிப்போம். எதெல்லாம் அழகு, எதெல்லாம் வீண் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா சொல்லியிருப்பாரு. எதெல்லாம் அழகான விஷயம், எதெல்லாம் வீணான விஷயம், இதெல்லாம் கெட்டு போற விஷயம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். அதை எப்படி சொன்னாங்க? தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். சரிங்க, அதான் சொல்றேங்க. வேளாளன் என்பவன் விருந்திருக்க உண்ணாதான். வேளாளன் அப்படிங்கிறவர் யாருன்னா விருந்தோம்பல் செய்யக்கூடியவர். விருந்தோம்பல் செய்யக்கூடியவரே இவர்தான் வேளாளன் அப்படின்னு சொல்றாங்க. வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். விருந்தோம்பல் செய்யறவர் என்ன? விருந்தினர்கள் இருக்கும்போது சாப்பிட மாட்டார், அவங்களுக்கு தான் சாப்பிடுவார். அவரா சாப்பிடும், அவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுப்பாரு. சரியா? வேளாளன் அப்படிங்கிறது விருந்தோம்பல் செய்வார். விருந்து இருக்க, விருந்துனா என்ன? விருந்தினர்கள் யாருங்க? நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்களே விருந்தினர்கள். விருந்தினப்படுவது புதுமை. சரி, விருந்தே புதுமை அப்படின்னு படிச்சிருப்போம்ல. விருந்தினர்கள் யார் முன்ன பிறகு தெரியாதவங்க அப்படி வீட்டுக்கு வந்தவங்க. அப்படி விருந்தினர்கள் இருக்கும்போது யார் சாப்பிட மாட்டா? வேளாளன், அதாவது விருந்தோம்பல் செய்யக்கூடியவர் சாப்பிட மாட்டாரு. அவர் வந்தவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுப்பாரு. ஓகே. தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான். தாளாளன், தாளாளன் என்ன? நல்ல திறமையானவர். யாரு? கடன்பட வாழாதவர். மற்றவங்கள்ட்ட கடன் வாங்காம வாழ்றதுதான் யாரு அப்படின்னா தாளன். கடன் இப்போ வரும், வருவாய்க்கு மேல செலவு, வரவுக்கு மீறிய செலவு நினைக்கிறது, அதுக்கு மேல செலவு பண்றது, ஆசைப்படுறது, இதான் கடன். அப்ப இதெல்லாம் நினைச்சு யார் ஒருத்தர் அதை சேர்த்து வைக்க நினைக்கிறாரோ அவர் தான் தாளாளன், திறமை உள்ளவர். ஸோ நல்ல பண்புள்ளவர். இவர் கடன்பட வாழ மாட்டார், கடன் இல்லாம வாழ்றவர் தான் தாளாளன்னு சொல்றாங்க. நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். இது நல்ல பாட்டுங்க. நெஞ்சம் அடங்குதல் வீடாகும்னா என்னன்னா, வீடுன்னா என்ன? முக்தி அடைதல். முக்தி அடைகிறதுக்கு முதல்ல என்ன பண்ணும்? மனசை அடக்கணுங்கிறாங்க. 5 பொறிகள் அடக்கிறோம்ல, அதுல நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். மனசை அடக்கணும் இல்லையா? மனசை அடக்கிறதான் வீடு, அதை முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இன்னைக்கு ஆசை அதிகமா இருக்கக்கூடிய இந்த மனசுல ஆசை அடங்கி அந்த ஆசையை மட்டுமே யோசிக்கக்கூடிய சிந்தனை உள்ள இந்த மனம் என்னைக்கு அடங்குதோ அன்னைக்குதான் முக்தி கிடைக்கும். இதே தான் பாத்தீங்கன்னா பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் ஒரு பாட்டு படிச்சு பாருங்க. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக
இன்புருகு சிந்தை எழுதெரியா நாரன் ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த பாட்டுல பாருங்க, இன்புருகு சிந்தை இடுதெரியா, அதாவது திரி எரியும் போதுதான் ஒளி கிடைக்கும். அது மாதிரி மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் எரிய எரியதான் ஒளி கிடைக்கும். இந்த பாட்டுல சூப்பரா சொல்றாரு. அதே விஷயம் தான் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். மனசுங்கிறது எப்ப அடங்குதோ அன்னைக்கு முக்தி கிடைக்கும். அது சொல்லுவோம். உண்பொழுது நீராடி உண்டலும், சாப்பிடும்போது குளிச்சுட்டு சாப்பிடணும். தெரிஞ்சு குளிச்சுட்டு சாப்பிடணும் காலையில. என்பெரினும் பால் பற்றி சொல்லா வருதலும், என்பெரினும் என்ன வேணாலும், அதாவது என்ன சொல்ல, என்பெரினும் பால் பற்றி சொல். பால் பற்றி சொல்ல சொல்லலையா? ஒரு இடத்துல தீர்ப்பு சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சவங்க இது எனக்கு தெரியாதவங்க, சொந்தக்காரங்க இவங்க பக்கத்து ஊருக்காரங்க இப்படிலாம் சொல்லுவேன். அந்த மாதிரி வேறுபாடுகள் என்ன பொருள் கொடுத்தாலும் சரி நாம வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, எல்லாரையும் ஒன்னாதான் பார்க்கணும். அதான் என்பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதல். தோல் வெற்றி சாயினும் சான்றாண்மை கொன்றாமை. தோல் வெற்றி சாயினும், தோல் எப்போ வத்தி போவோம்? சாப்பிட சாப்பாடு இல்லாம உடம்பு வெளிஞ்சு போய் தோல் சுருங்கி செத்தாலும் சரி சான்றாமை, சான்றோரோட பண்புல இருந்து விலகாம இருக்கணும். தோல் வெற்றி சாயும். நம்ம பசியில வறுமையில உடம்பு இழைச்சி போய் தோலே சுருங்கி போய் செத்தாலும் சரி சான்றாண்மைங்கிற பண்புல இருந்து போகக்கூடாது. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலாம் கொண்ட தவமும் நிறைவுழுக்கான் தேற்றாத பெற்ற வனப்பும். முறை செய்யான் பெற்ற தலைமை, தலைமைன்னா என்னது? ஒரு பதவி. முறை செய்யானா என்ன? முறைப்படி நடக்காதவரை கொண்டு போய் ஒரு பதவியில வச்சா எப்படி இருக்கும்? அதாங்க, ஒருத்தர் பண்பு தெரியாம ஒருத்தர் பதவியில வச்சா எப்படி இருக்கும்? அந்த பதவி வீணா போயிடும். அதான் முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும். நிறையிலான் அப்படின்னா என்ன? நிறைனா என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா பொருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும், இப்படி எல்லாருக்கும் எல்லாமும் நினைக்கிறாங்களா என்ன? இப்படிப்பட்ட எல்லார பத்தியும் நினைக்கக்கூடிய பண்பில்லாதவர்களின் தவமும். இவங்கெல்லாம் தவம் இருந்தா அதுக்கு பலன் கிடைக்குமா? இல்லையா? முறை செய்யான் பெற்ற தலைமை, பண்பில்லாதவன் நான் கொண்டு போய் தலைமை பொறுப்புல உட்கார வச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. அது மாதிரிதான் நெஞ்சில் நிறையலாம் கொண்ட தவம், எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைவான பண்பு இல்லாதவர்கள் தவம் இருந்தா அந்த தவமும் வீண் தான். நிறைவு ஒழுக்கம் பேராதான் பெற்ற வனப்பு. நிறைவு ஒழுக்கம் பெற்றான், ஒழுக்கம் எதுவுமே இல்லாதவனுடைய அழகு இதெல்லாம் வீணாத்தான் போகும். சரி, இதைத்தான் சொல்லியிருப்பாரு. ஸோ எதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. முதல்ல சில பாடல் வரிகளை பார்த்துட்டு இந்த பாடலையும் பார்த்துக்கோங்க. வேளாளன் என்பன் விருந்திருக்க உண்ணான். விருந்தோம்பல் செய்யக்கூடியவரு விருந்தினர் இருக்கும்போது சாப்பிட மாட்டாரு. தாளாதான் என்பன் கடன்பட வாழான். கடன் இல்லாமல் வாழாதான் நல்ல பண்பு, கரெக்டான வேலை போறாரு. நெஞ்சம் அடக்குதல் வீடு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா மனசு அடக்கணும். உண்பொழுது நீராடி உண்டலும், சாப்பிடும்போது குளிச்சுட்டு சாப்பிடணும். என்பரினும் பால் பற்றி சொல்லாவிடலும், என்ன பொருள் கொடுத்தாலும் சரி நாம வேறுபாடு காட்டி ரெண்டு பேரும் பிரிச்சு பார்க்க கூடாது. தோல் வெற்றி சாயும் சான்றாண்மை கொண்டாமை, பசியால உடம்பு இழைச்சி செத்தாலும் பரவாயில்ல, சான்றாண்மை கொண்டு விலகக்கூடாது. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையலாம் கொண்ட தவமும் நிறைவொழுக்கமும் தேற்றாதான் பெற்று வனப்பும். பண்பில்லாதவனுக்கு கொடுத்த பதவியும் நல்ல பண்பு இல்லாதவன் இருக்கக்கூடிய தவமும் ஒழுக்கமில்லாதவனோட அழகும் வீண் தான். சரி, அற உணர்வு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி, அற உணர்வு நல்ல அன்பு யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. எல்லாருக்கும் ஒன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகில் இல்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவு செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தற்கு உள. நன்றறியும் மாந்தற்கு உள. எந்த மாந்தருக்கு? அற உணர்வு இருக்கக்கூடிய மாந்தர்களுக்கு, மனிதர்களுக்கு என்ன இருக்கும்? அதாவது யார்கிட்ட அந்த அற உணர்வு இருக்கும்னு சொல்றாங்க பாருங்க. எல்லாருக்கும் ஒன்று ஈயும் உடைமையும், எல்லாருக்கும் ஒன்று இல்லாதவர்களுக்கு ஈதல் கொடுக்கக்கூடிய. என்கிட்ட செல்வம் இருக்குங்க, நான் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மனசு இருக்குல்ல, அதான் எல்லாருக்கும் வந்து ஈயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும். இந்த உலகம் நிலை இல்லாததுதான், அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழியில போறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எப்படினாலும் நாளைக்கு சாக போறோம், அப்போ இருக்க எல்லா விஷயத்தையும் சரியோ தப்போ அந்த வழியில நம்ம போவோமே, பிடிச்ச வழியில ஆடம்பரமா வாழ்வோமே அப்படின்னு நினைப்பாங்களே. அப்படி நினைக்காம நிலையில்லாத இந்த வாழ்க்கையில கூட நெறியோட சரியான வழியில வாழக்கூடியவங்க இல்லையா? அதான் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும், எந்த உயிரையும் துன்புறுத்தல் செய்யாது தூய்மையான உள்ளமும். இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா அற உணர்வு இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இருக்கும். இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பும், எல்லா நிலையில்தான் இந்த உலகம், ஆனா நான் சரியான வழியில தான் போவேன். இந்த உலகம் இப்ப அழிஞ்சா கூட பரவாயில்ல, நாளைக்கு அழிஞ்சாலும் சரி, அடுத்த வருஷம் அழிஞ்சாலும் சரி, இல்ல இந்த உடல் எப்ப அழிஞ்சாலும் சரி, நான் சரியான வழியில தான் போவேன். இல்லாமையுள்ளும் நெறிப்பாடும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மூணாவது,
எவ்வுயிருக்கும் துன்புறுவு செய்யாத தூய்மை, எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாத ஒரு தூய்மையான மனசு. ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க கிட்ட தான் நல்ல இருக்கும், சரி அறவுணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ திரிகடுகம் பார்த்தோம் இல்லையா? திரிகடகத்தில் பார்த்துருக்கோம். திரிகடுகம்னா என்ன, 3 மருந்து பொருட்களை பார்த்தோம், யார் எழுதியிருக்கன்னு பார்த்தோம். அதில் சொல்லப்பட்ட முக்கிய பாடல் வரிகள் ஸ்கூல் புக்கில் இதுக்கு முன்னாடி 2 பாட்டு. இது வந்து திரிகடுகம். இப்ப நம்ம பார்க்க போற சிறு பஞ்ச மூலம், சேம் அதே கான்செப்ட் தான். சிறு பஞ்ச மூலம், மூலம்னா வேர், ரூட் இருக்குல்ல, செடியோட ரூட் வேர். பஞ்ச அப்படின்னு சொல்றது என்னது, 5. சிறு பஞ்ச மூலம்னா 5 வேர்களால் ஆன மருந்து, 5 வேர்களால் ஆன மருந்து. ஓகேவா? எழுதினவர் காரியாசன், சமண சமயம் சார்ந்தவர். இவர் சமண சமயத்துல இருக்கிறதுனால பொதுவா இது சமண சமய கருத்துக்களை நிறைய வச்சு பாடியிருப்பாரு. இவர் வந்து என்ன சொல்றாங்க, மதுரை மாக்காயனாரோட மாணவர் சொல்றாங்க. மதுரை மாக்காயனாரோட மாணவர் சொல்றாங்க. இவர் எந்த தமிழ்ச்சங்கத்துல படிச்சவர்னா திறமிழ தமிழ்ச்சங்கம். திறமிழ தமிழ்ச்சங்கம் நம்ம படிச்சிருப்போம். சிவ சிந்தாமணி எழுதின அச்சனதி முனிவர் கூட திறமிழ தமிழ்ச்சங்கத்துல உள்ளவரும். அந்த திறமிழ தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினவர் யாருன்னா வச்சரநந்தி. இந்த வச்சரநந்தி அப்படிங்கிறது 470 கிபி 470 உருவாக்குனா இந்த திறமிழ தமிழ்ச்சங்கம் இதுல படிச்சவர் தான் இவர். யாரே காரியாசன். சரி, சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பார்த்தோம். சிறுபஞ்ச மூலம்ங்கிறது 5 வேர்களால் ஆனது. ஓகேவா? அதுல எழுதினவர் யாரு, காரியாசான். இவர் வந்து மதுரை மாக்காயனாரோட மாணவர்னு சொல்றாங்க. சரிங்க, இவர் வந்து என்ன பண்றாரு, மதுரையில இருந்த அந்த திறமிழ தமிழ்ச்சங்கம், வச்சரநந்தி ஆரம்பிச்ச தமிழ்ச்சங்கத்துல படிச்சவருங்க. இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பாப்பா. இது ஒரு 102 பாட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்ததாங்க. இதுல பெரும்பான்மை பொது கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இருக்கு. இதுல பொதுவா சமண அறக்கருத்துக்கள் கொஞ்சமா சொல்லியிருப்பாங்க, பொது கருத்துக்கள் அதிகமா சொல்லியிருப்பாங்க. இந்த 5 வகை வேர் என்னன்னு பாருங்க. கண்டங்கத்தெரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநெஞ்சு. சரிங்க, கண்டங்கத்தெரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநெருஞ்சி, இந்த 5 வேர். சரியா? என்னதான் கண்டங்கத்தெரி, கண்டங்கத்திரி வேர், சிறுவழுதுணை வேர், சிறுமல்லி செடியோட வேர், பெருமல்லி செடியோட வேர், சிறுநெருஞ்சி நெருஞ்சி முள்ளோட வேர், இதெல்லாம் சேர்ந்தாதான் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து சிறுபஞ்ச மூலம். ஓகேங்க, ஓகே. இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே, இதே மாதிரி பெரு பஞ்ச மூலம்னு ஒண்ணு இருக்கு. சிறுபஞ்ச மூலம் மாதிரி பெரும்பஞ்ச மூலம். அதுல வில்வம், பெருங்குமிழ், தழுதாலை, பாதிரி, வைவாகி, இந்த வேரெல்லாம் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பெரும்பஞ்ச மூலம்னு சொல்லுவாங்க. சிறுபஞ்ச மூலம்னா என்ன, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறு நெருஞ்சி, இதோட வேறு. இதுவே பெருமம் சொன்னா வில்வம், பெருங்குமிழ், தழுதாலை, பாதிரி, அடுத்தது வாகை, இதெல்லாம் வச்சு சொன்னா என்ன சொல்றோம், பெரும்பஞ்ச மூலம்னு சொல்லுவோம். சரிங்க, நம்ம இதை மட்டும் பார்ப்போம். இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் பாப்பா. தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது. அதாவது இப்போ ஒரு கண்ணுக்குட்டி இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை கண்ணுக்குட்டி வந்து கண்டு போட்ட இடத்துல கண்ணுக்குட்டி இறந்து போச்சு, இல்லை கண்ணுக்குட்டி வித்துட்டாங்க அப்படின்னா பசு அது பால் சுரக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்றாங்க, தோல் கன்று இறந்து போன கண்ணுக்குட்டியோட உடம்புக்குள்ள வைக்கோலை வச்சு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம், இந்த பசுமாடு முன்னாடி வச்சுருவாங்களாம். இப்போ அது கண்ணுக்குட்டின்னு நினைக்கும், அப்போ பால் சுரக்கும். ஸோ இப்படி ஒரு இறந்து போன கண்ணுக்குட்டியோடைய உடம்புக்குள்ள இந்த தோல் அதெல்லாம் எடுத்து அது உள்ள வந்து வைக்கோல்லாம் வச்சு பசுமாட்டை காட்டி பால் கறக்கிறதெல்லாம் மிக கொடுமையான விஷயம். அது சொன்னது இதுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து, பிறர் சாக என பழிக்கும்படி வாழாமல் வாழ்க என போற்றும்படி வாழ வேண்டும். பிறர் சாக என பழிக்கும்படி வாழாமல், நம்மளை பார்த்து யாரும் இதெல்லாம் சீக்கிரம் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிடவே கூடாது. அப்படி சொல்லிடாம வாழ்க அப்படின்னு நம்மளை வாழ்த்தணும். அப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். சரிங்க, ஓகே. இதுல சொன்ன பிறர் சாக என பழிக்கும்படி வாழாமல், நம்மளை வந்து சாகணும் அப்படின்னு சொல்லி யாரும் சாப்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. எப்படி வாழணும், வாழ்க என வாழ்த்தும்படி வாழ வேண்டும். அது சொல்லியிருக்கேன். அடுத்து பார்ப்பாங்க, குழந்தைக்கு ஊட்டக்கூடிய சாப்பாடு வந்து பலி அப்படிங்கிற சொல் மூலமா அவங்க சொல்லியிருப்பாங்க. சரி, இதுல என்ன பார்த்துருக்கோம், இந்த பாட்டை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ரிவிஷன் பார்ப்போமா. சிறுபஞ்ச மூலம், சிறுபஞ்ச மூலம்னா என்ன, 5 வேர்களை உடையது. 5 வேர்களை உடையது. எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டா காரியாசான். சரியா, மதுரை மாக்காயனோட மாணவரான காரியாசான். இவரு வஜ்ரநந்தி ஆரம்பிச்ச இதுல இந்த திறமிழ தமிழ்ச்சங்கத்துல படிச்சது. சரிங்க, ஓகே. இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோமாங்க. அந்த கண்ணுக்குட்டி இறந்த டைம்ல வந்து இந்த கண்ணுக்குட்டியோட தோலை எடுத்து உள்ள வந்து வைக்கோல்லாம் வச்சு அதை வச்சு ஏமாத்தி பால் கறக்கக்கூடியதோ இதெல்லாம் பாவம் சொல்றாங்க. பிறர் சாகை என பழிக்கும்படி வாழாமல் வாழ்கை என வாழ்த்தும்படி வாழ வேண்டும். சரிங்களா,
அதுக்கப்புறம் சொல்றாங்க குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு வந்து பலி அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணி இங்க சொல்லியிருக்காங்களாம். சரியா? அடுத்த பையன் உங்க பாட்டுங்க, இது சூப்பரான பாட்டு. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வெனப்பு. இப்போ திரிகடுகம் அப்படின்னு சொன்னா 3 அறக்கருத்துக்கள் இருக்கும். எத்தனை? 3. இங்க என்ன இருக்கும்னா 5. திரிகடுகம்னா 3, அங்க திரினா 3, இங்க சிறு பஞ்ச மூலம், பஞ்சம்னா 5. 5 மருந்து பொருட்கள் சேர்ந்தது சிறுபஞ்ச மூலம்னா ஒவ்வொரு பாட்டுலையும் 5 மருந்து அறக்கருத்துக்கள் இருக்கும். இங்க எல்லாத்துலயுமே 5 இருக்குங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கண்ணுக்கு அழகு என்னங்க? நம்ம கண்ணுக்கான அழகு, வனப்புனா அழகு. நம்ம கண்ணுக்கான அழகு என்ன அப்படின்னு கேட்டா கண்ணோட்டம். எல்லாரையும் சமமா பாக்குறது, எல்லாரும் நல்லா இருக்குன்னு பாக்குறது, எல்லாரும் சமமா பார்க்கக்கூடிய இந்த கண்ணோட்டம் தான் என்ன அப்படின்னா கண்ணுக்கு அழகு. நம்ம கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், எல்லாரையும் சமமா பார்க்கணும். கால்வனப்பு செல்லாமை, நம்ம காலுக்கு அழகு என்ன? மதியாதர் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும். அவையார் சொன்னாங்கல்ல, நம்ம பாட்டி சொன்னதான் அவையார் சொல்லாங்க. அதாங்க கால்வனப்பு செல்லாமை, நம்மளை மதிக்காதவங்களும் தேடி போகக்கூடாது. அதுதான் நம்ம காலுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு எல்லாரையும் சமமா பார்க்கணும். காலுக்கு அழகு என்னங்க அப்படின்னா மதிக்காதவங்களும் தேடி போகக்கூடாது. கால்வனப்பு செல்லாமை. எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். எண்வனப்புனா என்ன? படிச்சிருக்கோல, எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தடும் படிச்சிருக்கோம் இல்லையா? படிச்சோட அழகு என்னங்க? இதுதான் அப்படின்னு அக்யூரேட்டா சொல்லணும். ஒரு விஷயம் முடிவெடுக்கணுமா, இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லணும். படிச்சதை பயன்படுத்தணும். அதான் எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். பண்ணா இசை. இசையோட அழகு என்னங்க அப்படின்னா கேட்டார் நன்றென்றல். கேட்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். நம்மளா வச்சுட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியா? கேட்டா அவங்களா நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதுதான் அது இசைக்கு அழகு. கிளர்வேந்தன் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வரும். அரசனுடைய அழகு என்னங்க? அரசருடைய அழகு என்ன? அந்த நாட்டு மக்கள் சொல்லணும் என் ஊர்ல எந்த குறையும் இல்லைன்னு சொல்லணும். அதுதான் அரசனுக்கு அழகு. சரி, 5 விதமான அழகு சொல்லியிருக்காங்களா? வனப்புனா அழகு. இந்த பாட்டுல 5 விதமான அழகு வந்து சிறுபஞ்ச மூலத்துல சொல்லியிருக்காங்க. என்ன பாப்பா? கண்வனப்பு கண்ணோட்டம், கண்ணுக்கு அழகு எல்லாரையும் சமமா பாக்குறது. கால்வனப்பு செல்லாமை, காலுக்கு அழகு என்ன? காலுக்கு அழகு என்ன? நம்மளை மதிக்காதவங்களும் தேடி போகக்கூடாது. சரியா? எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். படிச்சதுக்கான அழகு என்ன? இதுதான் அப்படின்னு சொல்ல தெரியணும் சபை முன்னாடி. பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். பண்ணன இசை, இசையோட அழகு என்னங்க? கேட்கறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டார் நன்றென்றல் வனப்பு. அரசன் வேந்தனுக்கு அழகு என்னங்க அப்படின்னா இந்த ஊர்ல எந்த குறையும் இல்லைன்னு மக்கள் சொல்லணும். இந்த ஊர்ல எந்த குறையும் இல்லைன்னு மக்கள் சொல்லுவாங்களே, அதுதான் அரசனுக்கு அழகு. சரியா? இதுதாங்க இந்த பாட்டு. இதுல வந்து திரிகடுகு சரி சிறுபஞ்ச மூலத்துல 5 கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, முன்னாடிலாம் நிறைய டைம் கேட்டு கொஸ்டின் இது. சரிங்களா? பாப்பா அடுத்து இப்ப என்ன பார்த்தோம்? திரிகடுகம் சிறுபஞ்ச மூலம் பார்த்தோமா? அடுத்து வந்து ஏழாதி. சரிங்களா? ஏழாதி பத்திரமா? ஏழாதி. இப்போ பாப்பா ஏழாதி பொறுத்த வரைக்கும் ஏழாதினா என்னன்னா ஏலம் முதலான 6 ஏலக்காய் முதலான 6 மருந்து பொருட்களால் ஆனது. லவங்கம், சிறுநாவல் பூ, பெருநாவல் பூ, சுக்கு மிளகு, திப்பிலி. சரிங்க? ஏலம், சிறுநாவல் பூ, பெருநாவல் பூ, சுக்கு மிளகு, திப்பிலி. அந்த திரிகடுகத்துல 3 வந்துடும். இந்த 6 சேர்ந்தா இதைத்தான் ஏழாதின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ திரிகடுகம் 3 அறக்கருத்து, சிறுபஞ்ச மூலம் 5 அறக்கருத்துக்கள், ஏழாதி 6 அறக்கருத்துக்கள். ஏன்னா ஏழாதி என்ன பண்ணுதுன்னா லவங்கம் முதலான 6 மருந்து பொருட்களால் ஆனது. சரியா? ஏலம் முதலானா அதையும் சேர்த்துக்கணும். லவங்கம், ஏலக்காய், சிறுநாவல் பூ, பெருநாவல் பூ, சுக்கு மிளகு, திப்பிலி. அப்போ இதுல 6 இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுலையும் 6 கருத்துக்கள் சொல்லுவாங்க. பாப்பமா பாட்டு எழுதுறது யாருன்னா கனிமேதாவியாருங்க. இந்த கனிமேதாவியாரும் காரியாசம் ஒரு சாலை மாணாக்கர்னு சொல்லுவாங்க. சரிங்க? ஏழாதி எழுதின கனிமேதாவியார் இருக்கார் இல்லையா, இவர் 2 நூல் எழுதுறாரு. ஏழாதி திணைமாலை 150, அதை பின்னாடி படிப்போம். சரியா? அடுத்த கிளாஸ்ல படிப்போம். ஏழாதி திணைமாலை 150. ஸோ இந்த 2ஐயும் எழுதினவர் யார் அப்படின்னா கனிமேதாவியார். கனிமேதாவியாரும் காரியாசனும் யாரு? ஒரு சாலை மாணாக்கர், அதாவது ஒரு ஸ்கூல்ல படிச்சவங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ சிறுபஞ்ச மூலம் எழுதின காரியாசன் எங்க படிச்சாரு? திறமையில தமிழ்ச்சங்கத்துல படிச்சார் இல்லையா, மதுரை மாக்காயனார் கிட்ட. ஸோ அவர்கிட்ட படிச்சவர் தான் யாரு? கனிமேதாவியாரும். சரிங்க? ஸோ இவர் தான் சமண சமயத்துக்கு தேவையான கொல்லாமை அப்படிங்கிற கருத்தை நிறைய சொல்லியிருக்காரு. சரிங்க? அது மாதிரி கனிமேதாவியார் வந்து 9 அப்படிங்கிறதுக்கு பதில் எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? தொண்டு. நம்ம பார்த்தோம் முன்னாடி சிறுவானாற்றுப்படை படிக்கும்போது படிச்சிருப்போம், அதே வார்த்தை தான். அடுத்து கனிமேதாவியாருக்கு வந்து வடமொழி அதிகமா தெரிஞ்சனால இந்த பாடல்ல வடமொழி பாடல்கள் அங்கங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரிங்க? ஓகே. ஸோ ஏழாதி திணைமாலை 150 ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா கனிமேதாவியார்.
கனிமேதவையார் ஏலாதி மட்டும் எழுதல, திணைமாலை 150 தான் எழுதியிருக்காரு. ஏலாதி அப்படிங்கும்போது என்ன சொன்னோம், லவங்கம் முதலான 6 மருந்து பொருட்களால் ஆனது. சரிங்களா? சோ இது வந்து சமண சமய கருத்துக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து இதுல எத்தனை பாட்டு வரும்? 81 பாட்டு. இதெல்லாம் நிறைய டைம் கேட்டு கொஸ்டிங்க. பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட, பாயிரம் சிறப்பு பாயிரம்னா என்னது, முன்னாடி இந்த 300 இருக்குல்ல, அதுவே பாட்டா தான் எழுதியிருப்பாங்க. அதோட சேர்த்து 80. 4 வரியில 6 அறக்கருத்துக்கள் சொல்லக்கூடியது ஏலாதி. இப்பதான் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தாச்சுங்க. அடுத்து சொல்றாங்க, முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் போன்றன கொடுப்போர் இப்பிறவில் புலவர் போற்றும் வண்ணம் பாடும். இந்த வருஷம் இந்த பிறவில புலவர்கள், நம்மளோட ஆசிரியர்கள்லாம் நம்மளை புகழ்ற மாதிரி வாழ்றாங்க இல்லையா, இவங்கெல்லாம் போன பிறவியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் இதெல்லாம் கொடுத்தவங்க, படிப்புக்கு தேவையான பொருளை கொடுத்தவங்களாம் இந்த பிறவியில புலவர்களால் போற்றப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு இது சொல்லுது. அடுத்து மிகப்பெரிய அறமே என்னன்னா உணவு கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. உணவு கொடுக்கறது மிகப்பெரிய அறம். சரிங்க? அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஏலாதி திணைமாலை 150 ஆசிரியர் அப்படின்னு கேட்டா யாரு? நமக்கு கனிமேதவையார். இவரும் சிறுபஞ்ச மூலம் எழுதின காரியாசனம் ஒரு சாலைமானாக்கர். இந்த ஏலாதியில 6 மருந்து பொருள் சேர்ந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் 6 அறக்கருத்துக்கள் இருக்குங்க. சரிங்களா? அதுல என்ன சொல்றாங்க, போன பிறவியில மாணவர்களுக்கு உணவு, உடை, புத்தகம், எழுத்தாணிலாம் கொடுத்தவங்க இந்த பிறவில புலவரே போற்றக்கூடிய வகையில பெரிய ஆளா இருப்பாங்க. அடுத்து உணவு கொடுக்கறத மிகப்பெரிய ஒரு அறம். அதுக்கிட்ட 2 சிறப்பான ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. பாட்டை பார்த்துருவோமா? பாட்டு முக்கியங்க. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல்கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழி இல்லாம நாய் நூல் நோக்கி வாழ்வான் நினைத்து. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழி இல்லாம நாய் நூல் நோக்கி வாழ்வான் நினைத்து. பாட்டு பார்ப்பாங்க. வணங்கி வழியொழுகி அப்படின்னு என்னது, சான்றோர்களை வணங்குறது. சரிங்க? சான்றோர்கள் அதாவது பெரியவங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் வணங்கி வழியொழுகி அவங்கள மரியாதை கொடுத்து, வணங்குதல் மரியாதை கொடுக்கிறது. வழி ஒழுகி, ஒழுகுதல் என்ன, பின்பற்றுதல். ஒழுகுனா பின்பற்று, ஃபாலோ பண்ணு. வணங்கி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொன்னதை நாம பின்பற்றி, மாண்டார் சொல் கொண்டு, மாண்டார்னா என்னது, மாண்பு மிக்க சான்றோர்கள், மாண்பு மிக்க நல்ல மதிப்புள்ள இவங்க, அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு. சரிங்க? இப்ப என்ன பண்ணோம், பெரியவங்க சொன்னா அவங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், வணங்கி வழி ஒழுகி அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணணும். மாண்டார், மாண்டார் அப்படின்னா யாரு, மாண்புள்ளவர்கள், அதான் நல்ல பண்புள்ளவங்க, அவங்களுடைய சொல்ல கேட்டு. நுணங்கி நூல் நோக்கி நுழையா, நுணங்கி நூல் நோக்கி என்னது, நூல் அப்படின்னா என்னது, புத்தகம். புத்தகத்தை ரொம்ப தெளிவா நுணங்கி கற்று, புத்தகத்தை கற்று அப்படி வாழக்கூடியவங்க. இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா வண்ணனாய் நூல் நோக்கி வாழ்வான் நினைத்து. இப்படிப்பட்ட நல்ல குணத்தோட வாழ்வாங்களாம் நூல் நோக்கி வாழ்வான். நாளைக்கு புலவர்கள் எல்லாம் தன்னோட புத்தகத்துல பாராட்டுற அளவுக்கு வாழ்வான். யாரு? நூல் நோக்கி வாழ்வான் நினைத்து அப்படின்னு சொன்னா பழியில்லா மன்னனாய், இந்த உலகத்துல பழியில்லாத, குறை சொல்ல முடியாத அளவிற்கு மன்னனாக நாளைக்கு புலவர்களெல்லாம் தங்களோட புத்தகத்துல பாராட்டுற அளவுக்கு யார் வாழ்வா அப்படின்னு சொன்னா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்ற சொல் கேட்டு, மாண்புள்ளவர்களோட சொல்ல கேட்டு, அதுக்கப்புறமா நூல்களை நல்லா படிச்சு மற்றவங்களை வேறுபாடு காட்டாம பார்த்து அப்படி இருக்கக்கூடிய நேர்மையானவர்களை நாளைக்கு பழியில்லாத மன்னனாக, குறை சொல்ல முடியாத ஒருவனாக, நூல்கள்லாம் பாராட்டுறபடி வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து வந்திருக்காங்க இன்னொன்னு, எது கஷ்டமான வாழ்வுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுல வாழ்வு சொல்றாங்க, யாரோட வாழ்வெல்லாம் கஷ்டமான வாழ்வு, ரொம்ப கடினமான வாழ்வுன்னு சொல்றாங்க. தாயிழந்த பிள்ளை, தலையிழந்த பெண்டாட்டி, வாயிழந்த வாழ்வினார், வணிகம் போய் இழந்தார், கைத்துண் பொருள் இழந்தார், கண் இளவர்க்கு ஈந்தார், வைத்து பழகி வாழ்வார். இது எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கைன்னு சொல்றாங்க பாருங்க. தாய் இழந்த பிள்ளை, தாய் இழந்த குழந்தை, தலை இழந்த பெண்டாட்டி, தலை அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்காங்க, கணவன், கணவனை இழந்த மனைவி. சரிங்க? குழந்தை சரி, தாயை இழந்த குழந்தை, கணவனை இழந்த மனைவி, வாய் இழந்த வாழ்வினர், வாய் பேச முடியாதவங்க, வணிகம் போய் இழந்தார், கைத்தொன் பொருள் இழந்தார். வணிகம் போய் இழந்தார் என்னது, வணிகம் போய் இழந்தார், அதாவது வியாபாரத்துல நஷ்டம் அடைஞ்சவங்க. அது மட்டும் இல்லாம கைத்தோன் பொருள் இழந்தார், தன்னுடைய செல்வங்கள், பழைய செல்வங்கள் எல்லாம் இழந்தவங்க. கண் இளவருக்கு, அதாவது பார்வை இழந்தவங்க. யாரெல்லாங்க? 6 சொல்லியிருக்காங்களா? தாய் இழந்த பிள்ளை, அம்மா இல்லாத குழந்தை, தலை இழந்த பெட்டாட்டி, தலைனா கணவன், கணவனை தலைவன்,
தலைவன் கணவன் இல்லையா, கணவனை இழந்த மனைவி. வாயிழந்த வாழ்வினார், வாயிழந்த வாழ்வினார், பேச முடியாதவங்க. வணிகம் போய் இழந்தார், வியாபாரத்துக்கு போயிட்டு நட்டமாயி வந்தவங்க. கைத்தூண் பொருள் இழந்தார், தன் சேர்த்து வச்ச செல்வம் எல்லாத்தையும் நஷ்டத்துல விட்டவங்க. கண் இளவர், அதாவது பார்வை இல்லாத, இவங்களோட வாழ்க்கை தான் மிக கடினமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் திரிகடுகம் இல்லையா, திரிகடுகம், காரியாசனம் எழுதின சிறுவஞ்ச மூலம், அடுத்தனைங்க கனிமேதாவியர் எழுதின 7வது, 3 மருத்துவ நூல்களை பத்தி பார்த்துருக்கோம். சரி, இதுல இருக்க பாடல்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல நமக்கு முக்கியமா என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரி, ஓகே. ஸோ கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றி.